ஒன்றிய அரசாங்கத்தில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பின்புலத்துல மிகப்பெரிய ஒரு கேம் வந்து இப்போ இல்ல. கிட்டத்தட்ட ஒரு 10 வருட காலமாகவே அவரை அந்நியப்படுத்த வேண்டும். அரசியல் களத்தில் இருந்து அவருடைய வாக்கு வங்கியை மிகப்பெரிய ஒரு கபளீகரம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய ஒரு தீவிரமான விளையாட்டை அரசியல் சதுரங்கத்துல நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருந்திருக்கிறோம். அரசியல் விமர்சகரா நம்ம தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டு தான் வரோம். அதனுடைய ஒரு நீட்சி தான் இப்பொழுது விசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளராக பதவியேற்று கடந்த ஒரு வருடங்களுக்கு முன்பாக பதவியேற்று திரு ஆதவ் அர்ஜுனாவினுடைய வருகையை பார்க்கிறோம். ஏன்னா விசிகாவில மிகப்பெரிய அந்த ஒரு பொறுப்பை வழங்கக்கூடிய காரணம் அவருக்கு என்ன வந்தது திரு திருமாவளவன் அவர்களுக்கு அப்படிங்கிறதுல நிறைய சீனியர்ஸ் விசிகால பணியாற்றின சீனியர்ஸுக்கே அதுல இருவேறு மாறுபட்ட கருத்துக்கள் இருந்துச்சு. அப்படி இருக்குங்கும் போது அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பணபலமும் மாதவர்ஜுன் அவர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பின்புலம் வந்து விசிகா போன்ற வளரும் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு தேவையா இருக்கிறதுல நம்மளுக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடுகளும் இல்லை.